குட்டிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அனைவருக்கும் வணக்கம். இதுவரை ஆதரவளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனதார நன்றி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருந்த அருண் அவர்கள் டம்மி போஸ்டுக்கு பந்தாடப்பட்டிருக்கார். அதன் பின்னணி என்ன அப்படின்றத முழுமையாக அந்த காணொலியில பார்ப்போம். பொதுவா ஒரு புதிய அரசு பதவி ஏற்றவுடன் செய்யக்கூடிய முதல் காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம். இந்த அரசாங்கத்தை உண்மையிலே ஏற்கிறது யார்? கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களா, இல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிதர்சனமான உண்மை வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர் தான் இந்த டோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனுமே கேரி அவுட் பண்றாங்க. ஒவ்வொரு துறைக்கும் செக்ரட்டரி இருப்பாங்க. தலைமைச் செயலகத்துல செயல்படக்கூடிய நிர்வாகம் முழுமையாக ஐஏஎஸ் ஆபீசர்ஸால் தான் கண்காணிக்கப்படுது. இதுல ஐபிஎஸ் அதிகாரிகளோட ரோலுமே முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. சரி, இந்த சூழ்நிலையில டிவிகே அரசு பொறுப்பேற்றவுடன் வழக்கமா எல்லா அரசும் எப்படி செயல்படுவாங்களோ அதே மாதிரியான காரியங்கள் இவங்களும் செயல்பட்டாங்க. அது போன்ற ஒரு நடவடிக்கையில டிவிகே கட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் அவர்களும் பணியிட மாற்றம் அப்படின்னு பல நோட்டிபிகேஷன் வந்த வண்ணமே இருக்கும். இந்த செயல்ல டிவிகே அரசு எடுத்த ஒரு முடிவை அனைத்து தரப்பினரும் கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. இன்னொன்னு, இது மிக தவறான ஒரு முடிவு அப்படின்னு சுட்டிக்காட்டப்பட்ட ஒரு விஷயம் வந்து, காத்திருப்பு பட்டியலில் இருந்தார் அருண் ஐபிஎஸ். இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? சென்னை மாநகர ஆணையராக இருந்தார், கமிஷனராக இருந்தார். கமிஷனராக இருக்கக்கூடிய அவர் எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு பின்னால் சென்னை ஆணையர் பொறுப்பிலிருந்து எடுக்கப்பட்டு அவர் காத்திருப்போர் பட்டியலுக்கு அமர்த்தப்பட்டார். வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து சம்பளம்லாம் வரும், ஆனா எந்த ரோலும் கிடையாது, எந்த போஸ்டிங்கும் கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில வச்சிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் எந்த சூழல்லையும் தேர்தல் பணிகளில் ஈடுபடவே கூடாது அப்படின்னு அவரை ஓரங்கட்டி வச்சிருந்தாங்க. ஓரங்கட்டப்பட்ட அருண் ஐபிஎஸ்ஸின் ஐபிஎஸ் கரியர் அவ்வளவுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக போகுது அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதற்கு பின்னணி என்ன அப்படின்றத நம்ம பேசுவோம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் வந்து டிவிஎஸ்சி லஞ்ச ஒழிப்புத்துறை டைரக்டரா அப்பாயிண்ட் பண்றாங்க. இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு. பொதுவா இந்த டிவிஎஸ்சி ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனுக்கு வந்து டிஜிபி ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஆபீசரை தான் நியமனம் பண்ணுவாங்க. அருண் ஐபிஎஸ் அவர்களுக்காக டிஜிபி கேடர்ல இருக்கக்கூடிய ஒரு போஸ்டை ஏடிஜிபி கேடருக்கு டவுன்கிரேட் பண்ணி இவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்தாங்க. இந்த பொறுப்பை கொடுத்த உடனே பெரும்பாலான மக்கள், அரசியலை ரொம்ப ஷார்ப்பா பார்க்கக்கூடிய மக்கள் வந்து இதுனே அது இந்த ஆட்சியில மாற்றம் பெருசா நடக்க போகுது, இதுக்கு முன்னாடி ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திராவிட மாடல் அரசுக்கு வந்து பெரிய நெருக்கடியா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த டைம்ல இவர் அருணை கொண்டு வந்து திருப்பி டைரக்டரா போடுறாங்களே லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு, இது என்ன செய்யும்? இவர் வந்து போலீஸ் யூனிஃபார்ம் போட்ட ஒரு திமுகவின் மாவட்ட செயலாளர் மாதிரி தான் நடந்துக்குவாரு. அப்பேற்பட்ட ஒருத்தர் எப்படி இந்த டிஎம்கே கவர்மெண்ட், இதுக்கு முன்னாடி இந்த டிஎம்கே கவர்மெண்ட்னுடைய ஊழலை வெளிக்கொண்டு வருவாரு? எப்படி வழக்கு பதிவு பண்ணுவாரு? இதுதான் எல்லாருமே வைத்த குற்றச்சாட்டு. இதுல விஜய் அவர்களுக்கு சாதகமாக இன்னைக்கு ஊடகங்கள், பல ஊடகங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கு. பொதுவா இந்த சோசியல் மீடியால பல பேர் சொன்ன கருத்து என்னன்னா, விஜய் வந்து பெரிய ஒரு கிளவரான மூவ் பண்ணியிருக்காரு. பாம்பில் கால் பாம்பரியும். யாருக்கு டிஎம்கே பீரியட்ல நடந்த எல்லா அராஜகங்களும் தெரியுமோ, எல்லா ஊழல்களும் தெரியுமோ, அப்பேற்பட்ட ஒருத்தரை கொண்டு வந்து இந்த போஸ்ட்ல போட்டிருக்காரு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா விஜய் அவர்கள் எடுத்தது மிக சரியான ஒரு மூவ். இந்த மூவ்ல பார்த்துக்கிட்டே இருங்க, டிஎம்கே கதி கலங்க போகுது. இன்னொன்று, அருண் அவர்கள் வந்து அப்படி ஒரு விசுவாசமான ஆள்லாம் கிடையாது. அவருக்கு தேவை லஞ்ச லாவண்யம், அவருக்கு அவருடைய பெனிஃபிட் மட்டும்தான் முக்கியம். ஸோ அவர் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அந்த கட்சிக்கு ஃபேவராக அவர் நடந்துக்குவார். ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு எல்லாமே தெரியும். அப்பேற்பட்ட ஒருத்தரை வந்து இந்த பொறுப்பில் விஜய் அவர்கள் அமர்த்தி இருக்கார். பார்த்துக்கிட்டே இருங்க, அவர் என்னென்னலாம் பண்ண போறார் அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்னதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக செய்திகளில் வந்து லஞ்ச ஒழிப்பு துறையினரால் சோதனை நடத்தப்பட்டது. அவங்க போன இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், தாசில்தார் ஆஃபீஸுக்கு போகிறதா இருக்கட்டும், ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போகிறதா இருக்கட்டும், பத்திரப்பதிவுத்துறை, இந்த மாதிரி சின்ன சின்ன நிறுவனங்கள், இந்த மாதிரி அரசு ஆஃபீஸ்க்காக ரைடு போனாங்க. பல வழக்குகள் பதிவு பண்ணாங்க, அது மாற்ற கருத்து இல்லை. இந்த வழக்குகள்லாம் பதிவும் போதே வந்து என்ன ஒரு தோற்றம் ஏற்பட்டது அப்படின்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை
மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அருண் அவர்கள் மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் வந்தது. ஆனா இது எல்லாமே வெறும் ஷோ ஆஃப்காக அவர் பண்ணது. நானும் இருக்கேன், நான் பண்றேன் பாருங்க அப்படின்னு. ஆனா அப்போ மறைமுகமா வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏப்பா சின்ன சின்ன அரசு அதிகாரிகள்கிட்டையும் சின்ன ஆபீஸ்ல போய் நீங்க ரைடு நடத்துறதெல்லாம் இருக்கட்டும், மலைய முழுங்குன அண்டா முழுங்குன ஊழல்வாதிகள் பெருச்சாளிகள்லாம் நாட்டில் இருக்காங்க. அவங்க மீது வழக்கு தொடுக்க சொல்லி இடி எவ்வளவோ டாக்குமெண்ட் பக்கம் பக்கமா 1000 பக்கம் கொண்ட அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு என்னப்பா இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் கேள்விகள் வந்தது. நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க, எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது. இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் போதே கே நேரு அவர்கள் மீது எஃப்ஐஆர் தொடரப்பட்டது. ஆனா இதுக்கு என்ன விமர்சனம் அன்றே சூழலே வந்தது அப்படின்னா, இடி கொடுத்த டாக்குமெண்ட் என்ன அப்படின்றதே கே நேரு அவர்களுக்கு தெரியாமலே இருந்துச்சு. ஆனா இவர் அதை அப்படியே கே நேருட்ட கொடுத்துட்டாரு. அப்போ அதனால என்ன ஆகும், அவர் ஈஸியா அந்த லூப் ஹோல்ஸ், டிஎம்கே இஸ் வெல் நோன் ஃபார் அந்த லாயர் டிபார்ட்மெண்ட்டை கையாளக்கூடிய திறன் டிஎம்கேக்கு இருக்கிற மாதிரி வேற எந்த கட்சிக்குமே கிடையாது. இந்தியா லெவல்லே ரொம்ப இதாக சொல்லலாம். அவங்க மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வைங்கல, நீங்க இதை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சோம் அப்படின்னா, இல்லையே நாங்க அதை பண்ணவே இல்லையே அப்படின்னே சொல்ல மாட்டாங்க. ஆதாரம் இருக்கா, முடிஞ்சா நிரூபிங்க. இதுல என்ன மறைபொருள் அப்படின்னா, நான் செஞ்ச தப்ப உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது, இல்ல சட்ட ரீதியா எதிர்கொள்வோம். அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைய எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியும், அதை உடைச்சிட்டு எப்படி வெளிவர முடியும் அப்படின்றதுல ஒரு கட்சிக்கு கின்னஸ் ரெக்கார்டை கொடுக்கலாம் அப்படின்னா அது டிஎம்கே கட்சிக்கு கொடுக்கலாம். அது ஆண்டாண்டு காலமா சர்க்காரியா கமிஷன்ல தொடங்கி இன்ன வரைக்கும் அதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்பேற்பட்ட ஒரு சூழல்ல கே நேரு அவர்களிடம் எல்லா ஆதாரத்தையும் இவர் கொடுத்து விட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இவர் மீது வைக்கப்பட்டது. ஆனா அரசாங்க ரீதியில கவர்மெண்ட் சைட்ல இருந்து பெருசா இந்த விமர்சனங்கள்லாம் அவங்க காதுல வாங்கின மாதிரியே தெரியல. இப்படி இருக்கும்போது திடுதிப்புன்னு ஒரு செய்தி, இவர் போலீஸ் அகாடமிக்கு மாற்றப்பட்டார். போலீஸ் அகாடமிக்கு மாற்றப்பட்டார் அப்படின்னா டம்மி போஸ்ட்டுக்கு பந்தாடப்பட்டார். இந்த படத்துலலாம் நம்ம கேள்விப்படுவோம்ல, தண்ணிலா காட்டுக்கு மாற்றிடுவாங்க, தண்ணிலா இலாக்காக்கு மாற்றிடுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சில போஸ்ட் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ தீயணைப்புத்துறை, ரயில்வே காவல்துறை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயுதப்படை, அதில் மிக டம்மியான ஒரு போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது போலீஸ் அகாடமி. போலீஸ் அகாடமியில் போய் என்ன பண்ணுவார், இவர் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸ் மார்ச் கரேகா மார்ச் கரோ, இதை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். மற்றபடி லா அண்ட் ஆர்டரில் இருந்த பவரோ, இதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக இருந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பவரோ எதுவுமே அவருக்கு இருக்காது. அவர் ஒரு காவல் அதிகாரி, சாமானிய ஒரு காவல் அதிகாரி அப்படின்ற ஒரு நிலைக்கு அவர் மாற்றப்படுறார். இதுக்கு முக்கியமாக இப்போ இந்த பிரச்சனை எழுந்ததுக்கு 2-3 விஷயங்கள் பெருசாக சொல்கிறாங்க. முதல் விஷயம், இதில் திருமாவளவன் அவர்களுடைய அந்த ரோல், கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய பவரை டம்மி பண்ணுறதன் ஒரு அறிகுறி தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அருண் ஐபிஎஸ் அவர்கள் காத்திருப்பு ஒரு பட்டியலில் இருந்து மீண்டும் இந்த பவர்ஃபுல்லான போஸ்ட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி திருமாவளவன் அவர்கள் இருக்கார் அப்படின்றத மிக தீர்க்கமாக பல நம்ப தகுந்த வட்டத்திலிருந்து வரக்கூடிய தகவல் தொடர்ச்சியாக இருக்கு. இன்னொன்று, அருண் அவர்கள் மீது வைக்கக்கூடிய பெரும்பாலான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஜாதி அரசியலை இன்னும் கையில் எடுக்கக்கூடிய நபராக அவர் இருக்கார். அவரின் ஜாதியை தவிர பிற ஜாதி நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது இவர் காட்டக்கூடிய அந்த வன்மமானது ரொம்ப கொடூரமான ஒரு வன்மமா இருக்கு அப்படின்றது அவர் மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள்ல மிக முக்கியமான ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம சொல்ல வேணாம், நம்ம நினைச்சாலே போதும், அதுக்கு மேல அவர் பண்ணுவார் அப்படின்னு டிஎம்கேக்கு மிகவும் விசுவாசமாக யூனிஃபார்ம் போட்ட ஒரு நபர் அவர் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் விசுவாசத்தின் அடிப்படையில தான் பல பேர் மீது குண்டாஸ் வழக்குகள் அவர் தொடர்ச்சியா போட்டுக்கிட்டு இருந்தார். சவுக்கு சங்கர் அவர் என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் கடந்து வந்தார், அனுபவிச்சு வந்தார் அப்படின்றத நீ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவர் பட்ட துயரங்கள்ல மூல கருவா ஒருத்தர் இருப்பார்ல, இவர் தான் இதை ஆப்ரேட் பண்றாரு அப்படின்றத இந்த அருண் அவர்கள் தான் பண்ணார். செல்வ பெருந்தகையுடன் நட்புறவு, திருமாவளவனுடன் நட்புறவு, இவங்க எல்லாம் சேர்ந்து என்னென்ன பண்ணக்கூடாதோ எல்லாத்தையுமே பண்ணாங்க. இதையும் தாண்டி தான் விஜய் அவர்கள் இவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பை கொடுத்திருந்தார். ஆனா இப்போ இந்த பொறுப்புல இருந்து அவர் எடுத்ததை
திருமாவளவன் அவர்கள் ஏன் அப்படின்னா அவர் வந்து ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு காலுங்கிற மைண்ட்ல தான் இன்னும் இருக்காரு. அவர்னால வந்து கடுமையா டிஎம்கேவை இன்னும் எதிர்க்க முடியல. ஏன் எதிர்க்க முடியலன்னா அவங்க பெற்ற வெற்றி, இப்ப இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏமே யார் செலவு பண்ணி யார் பிரச்சாரம் பண்ணி அவங்களுக்கு இந்த பொசிஷன் வந்தது அப்படின்றத அவர் இன்னும் யோசிக்கிறார். இன்னும் பல ஆண்டு உறவு, இது ஒரு நாள் ஒரு கூத்துல மாறுமா அப்படின்னு தெரியல. இன்னமும் அவர் டிஎம்கேக்கு விசுவாசமா தான் இருக்கார் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இன்னொரு விஷயம் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது எப்போ நடக்கும் அப்படின்னு தெரியல. விசிகாட்ட இருக்கக்கூடியது 2 எம்எல்ஏ தான். ஆனால் பாமக ஆதரவு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. அவர்களிடம் 4 எம்எல்ஏ இருக்காங்க. 4 எம்எல்ஏவை உள்ள விட்டுட்டு 2 எம்எல்ஏவை வெளியில போனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு அரசியல் பேச்சும் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் அது எப்படி நடக்குது அப்படின்னு. இது ஒரு புறம். திருமாவளவன் அவர்களின் சிபாரிசால் தான் இவருக்கு இந்த பவர்ஃபுல் போஸ்டே கிடைச்சது. ஆனா இவருடைய செயல்பாடுகளால் அவர் திருப்தி இல்லாம இருக்காரு. இவரையும் டம்மி பண்றதுக்காக எங்களுக்கு என்ன தோணுதோ அதை நாங்க பண்ணுவோம் அப்படின்றத ஒரு காரணமா சொல்லப்படுது. 2வது காரணம், இப்போ செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணலாம், எவ்வளவோ வழக்குகள் இருக்கு, அதுக்கான எந்த நடவடிக்கையும் இவர் எடுக்கல. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நேரு முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி அவர் போடப்பட்ட எஃப்ஐஆரே லூப் ஹோல்ஸோட தான் இருக்கு. அவர் ஈஸியாக அதுலேருந்து எஸ்கேப் ஆயிடுவார், பெருசாக நடவடிக்கை பாய போகிறது இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இதில் பிரதானமாக இப்போ இம்மீடியட்டாக இவர் இந்த நிலைக்கு போனதற்கு பின்னணியில் என்ன இருக்கு அப்படின்னா, ஏவா வேலு அவர்கள் நிறுவனத்தின் மீது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெய்டு நடந்துச்சு. இந்த நடத்தப்பட்ட ரெய்டு இதை தொடர்ந்து அவர் கைது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கும்போது அவர் வந்து ஹைகோர்ட் போயிட்டு பெயில் வாங்குறாரு. பெயில் வாங்கி சிங்கப்பூருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காரு. இப்போ இதுல என்ன ஒரு குற்றச்சாட்டு மெயினா சொல்றாங்க அப்படின்னா, ரெய்டு வர போறதா ஒரு நாளைக்கு முன்பே ஏவா வேலு அவர்களுக்கு தகவல் போயிருச்சு. அந்த டிபார்ட்மெண்ட் மக்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி, பப்ளிக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவருக்கு போயிடுச்சு. எதெல்லாம் அவர் சேஃப்டி பண்ணுமோ எல்லாத்தையும் அவர் சேஃப்டி பண்ணிட்டாரு. இதுல இருந்து இவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இவர் இன்னமும் டிஎம்கேக்கு தான் விசுவாசமா இருக்காரு, அவங்களின் பிரதிநிதியா தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இவர்னால நம்ம நினைச்ச காரியங்களை செய்ய முடியாது, மக்களுக்கு நல்லது பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இது எல்லாமே நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசியல் காரணங்கள் மட்டும் இல்லை, இதுல வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸும் இருக்கு, காரணங்களும் இருக்கு, நிர்வாக ரீதியான சில பிரச்சனைகளும் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிர்வாக ரீதியான பிரச்சனை இது எப்படி ஒரு ஊர்ஜிதத்துக்கு வந்து இப்ப ஏற்பட்ட ஒரு முடிவை துணிச்சலா எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறையில இருந்த ஒரு இன்ஸ்பெக்டர் விமலா அவர்கள் ராஜலட்சுமி என்ற ஒரு இன்ஸ்பெக்டர், அவங்க எந்த டிபார்ட்மெண்ட் இன்ஸ்பெக்டர்னா வைஸ் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, விபச்சார தடுப்பு துறை. இந்த துறையில இருந்த ஒரு இன்ஸ்பெக்டரை மீது எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க போன வருஷம் டிசம்பர் மாசத்துல. இந்த எஃப்ஐஆர் தான் பதிவு பண்ணாங்க, மற்றபடி அது அப்படியே தான் கிடப்பில் இருக்கு, இன்னும் போகலை. இந்த துறை வந்து லஞ்ச லாவண்யங்கள் நிறைய வாங்கி ஆளும் கட்சிக்கும் மற்ற பிரமுகர்களிடமும் ஆதாயம் பெற்று பல தடுக்கப்பட வேண்டிய குற்றங்களை தடுக்காம விட்டாங்க அப்படின்னு ஒரு எஃப்ஐஆரை லஞ்ச ஒழிப்புத்துறையில இருக்கக்கூடிய விமலா அவர்கள் தொடுக்கிறாங்க. இதன் ரியாக்ஷனா லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனரா இருந்த அருண் ஐபிஎஸ் அவர்கள் விமலா இன்ஸ்பெக்டர் ஆஃப் டிவிஎஸ்சியை சஸ்பெண்ட் பண்றாரு. சஸ்பென்ஷனை ஏத்துக்க முடியாத இன்ஸ்பெக்டர் விமலா ஹைகோர்ட் அப்ரோச் பண்றாங்க. அப்ரோச் பண்ணி ஸ்டே வாங்குறாங்க தன்னுடைய சஸ்பென்ஷன் ஆர்டர் மேல. இந்த ஸ்டே வாங்கினதோட அப்படியே விட்டுருந்தா இந்த பிரச்சனை பூதாகரமா வெடிச்சிருக்காது. மறுபடியும் அருண் அவர்கள் அது எப்படி என் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு சஸ்பென்ஷன் கொடுத்து அதை கோர்ட் வரைக்கும் போய் ஸ்டே வாங்கலாம், நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்ச் அப்ரோச் பண்ணி அந்த ஸ்டேவை ரிவோக் பண்றாரு. இந்த சம்பவம் நடந்ததுக்கு பின்னால் இன்ஸ்பெக்டர் விஜய் அவர்கள் சும்மா இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, என்னென்ன விஷயங்கள் நடந்தது, தேவையில்லாத துறை ரீதியான ஒரு நடவடிக்கை என் மீது பாய்ந்தது, நான் செய்தது எந்த இடத்திலும் தவறான ஒரு செயல் இல்லை அப்படின்றதுக்கான எல்லா எவிடன்ஸையும் டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துட்டு வந்து சிஎம் விஜய் அவர்கள்ட்ட நேரடியாக கொடுத்ததா ஒரு தகவல்.
விஜய் அவர்கள் இது எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உளவுத்துறையிடம் ரிப்போர்ட் கேட்டதா ஒரு செய்தி. உளவுத்துறை ஒரு வாரத்துக்கு முன்பே ரொம்ப டீட்டெயில்டான ரிப்போர்ட் இவர் அருண் ஐபிஎஸ் அவர்கள் நடந்து கொண்டிருக்கும் விதம், இதில் அவர் செஞ்சது எல்லாமே தப்பு தான், இன்னமும் அவர் டிஎம்கேக்கு தான் ஃபேவராக இருக்கார் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்ததாகவும், அஸ்ராகார் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவர் உளவுத்துறையில் இருக்கார்ல அவர் ஒரு அறிக்கையை கொடுத்ததாகவும், இந்த எல்லா அறிக்கையின் பேரில் தீர்க்கமான ஒரு முடிவை விஜய் அவர்கள் எடுத்ததா ஒரு அன்அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட். ஆனால் இந்த கடைசியாக சொன்ன காரணங்கள் தான் எக்ஸிக்யூஷன் பேட்டர்னாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா, ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு செயலை அவர் தான் ஒரு பாண்டிங்கில் இருக்காரு, ஒரு கூட்டணி ஆட்சியில் இருக்க ஒரு நடவடிக்கை எடுக்கிறாரு அப்படின்னா, ஏன் அப்படின்னா அவர் ஸ்ட்ராங்காக கிளைம் பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸ் உறுதுணையாக இருந்திருக்கும் அப்படின்றது நம்மளுடைய அபிப்பிராயம். அதுதான் இப்படி ஒரு நிலையில தான் இன்னைக்கு டம்மி போஸ்ட்டுக்கு மாற்றப்பட்டார். இவரோட இந்த டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் நிற்கலை அப்படின்றதும் கூடுதலான ஒரு செய்தி. நேற்று ரேஷன் கடையில் விஜய் அவர்களோட இருந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இன்று டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்காரு. இப்போ என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு இது எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி இது வரைக்கும் அப்படி பண்ணாங்க, எல்லாரும் கண்டிப்பாக தப்பு தான் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நியமனம் இல்லையே, நம்மளோட எதிர்பார்ப்புகள் என்ன, நம்மளுடைய ஸ்டாண்ட் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இனிமேலாவது அவங்க மாறினாங்கன்னா அவங்க ப்ரொசீட் பண்ணட்டும். ஆனால் அவங்க இன்னும் மாறலை அப்படின்னா நம்ம எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை நிச்சயமாக எடுப்போம் அப்படின்றத காட்டுறாங்க. ஆனால் இப்போது தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய செயல்கள் இருக்குல்ல, ஏவா வேலு அவர்கள் மீது நடத்தப்பட்ட சோதனை, நேரு பெண்டிங்கில் இருக்காரு, செந்தில் பாலாஜி இப்போ பைப்லைனில் இருக்காரு. செந்தில் பாலாஜி அவர்கள் 2 நாளாக இன்னும் கையெழுத்து போடல. அவர் நிபந்தனை ஜாமீனில் தான் இப்போ வெளியில் இருக்காரு. அந்த குதிரை பேர வழக்கில் இன்னும் அவர் ஆஜராகலை. போலீஸ் ஸ்டேஷனில் ட்ரிப்ளிகேன் போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடணும், அவரும் அவர் தம்பியும் போடலை. இப்போது இதே நிலை தொடர்ந்தது அப்படின்னா அவருக்கு முன்ஜாமீன் வழங்கிய அந்த நீதிபதியை அவர் ஜாமீனை ரத்து பண்ணலாம். அப்படி ரத்து பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவரை கைது பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு நடவடிக்கையாக இவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணுது தமிழ்நாடு கவர்மெண்ட். பார்ப்போம், எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் திருப்திகரமாக இருப்பதாக தெரிகிறது. அருண் அவர்களின் இந்த பணிமாற்றத்தை பலரும் வரவேற்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து நம்மளும் வரவேற்போம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.